ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம சீஃப் மினிஸ்டரோட ஃபஸ்ட்டு பட்ஜெட், அது இல்லாமல் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட ஃபஸ்ட்டு பட்ஜெட். நேற்று பல கலவரமெல்லாம் நடந்துச்சு. எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து தஞ்சாவூர் தூக்கிட்டு போய் தஞ்சாவூரில் இருந்தாங்க விடுவிச்சு. ஆல்மோஸ்ட் அவரும் ப்ரெசன்ட் ஆகிட்டார். இன்றைக்கும் பட்ஜெட் தாக்குதல் சட்டமன்ற கூட்டினால இந்த பட்ஜெட் நம்ம ஓவராலாக என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் கீ பாயிண்ட்ஸ் பார்த்துருவோம். அதுவும் இல்லாமல் நம்ம எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் என்ன கருத்து தெரிவிச்சிருந்தாங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ஸான நாள்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு எப்படி நம்ம மந்த்லி சேலரி வந்தோன்னே. அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். எல்லாருமே டிவிக்கே தற்குறின்னு சொல்லிங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. ஆனால் உலகத்திலே பெரிய தற்குறியாக நான் ஆயிட்டேன் பாருங்களே. ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லினா தெரிஞ்சுக்காத வரைக்கும் அவங்க தற்குறியாக போயிட்டேன் பாருங்கள். இத்தனை நாள் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், மைக் வச்சும் பேசியிருக்கிறேன். மைக்கு இத்தனை நாள் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருந்திருக்கு, யூஸே பண்ணல. ஏன்னா நான் மைக் வாங்கி ஆல்மோஸ்ட் 6 மாதமே ஆயிடுச்சுங்க, 6-7 மாதம் இருக்குன்னு வைங்க. ஆனால் மைக்கு இத்தனை நாள் ஃபோனில் அந்த டிரான்ஸ்மிட்டரை போட்டேன், ரிசீவரை போட்டேன், மைக்கை இப்படி எல்லாத்துட்டும் இன்டர்வியூ கூட எடுத்துருக்கிறத வச்சு பேசியிருக்கிறேன். ஆனால் ஃபோனில் மைக் ஆப்ஷனை எனேபிளே பண்ணலைங்க. என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் தாங்க, அது ஏன்டா மைக்கு வேலை செய்யுதாடா அப்படின்னு கேட்டேன். நான் ரெகுலராக அதை பேசிக்கிட்டே தானே இருக்கிறேன், அதை போட்டெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு. அதுக்கப்புறம் செக் பண்ண ஃபோனில் ஆப்ஷன் இருக்குங்க. இது தெரியாமல் போச்சுங்க சார். பெரிய தற்குறி நான் தாங்கங்கிற மாதிரி சார் புல்ஷிட் ஆகிட்டேன். ரொம்ப மனம் உடஞ்சிட்டேன். இந்த இதிலிருந்து வாய்ஸ் கரெக்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்கணும், பார்ப்போம். ஓகே கைஸ், பட்ஜெட் அறிவிச்சிருந்தாங்க. பட்ஜெட் டோட்டலாக தமிழ்நாட்டோட மெயின் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 lakh crore கிட்ட பட்ஜெட் இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ தமிழ்நாட்டின் மொத்த கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் கோடி. அதில் இப்போ அவன் நிதி பற்றாக்குறை 78,000 கோடி. இப்போ தமிழ்நாட்டின் வருமானம் 3,50,000 கோடி கிட்ட. ஆனால் தமிழ்நாட்டின் செலவு ஒரு 4,20,000 கோடி கிட்ட. அப்போ நீங்கள் எவ்வளோதான் வருமானம் வந்துச்சுனாலும் நீங்கள் கடன் வாங்கி தான் ஒரு 50,000 கோடி வருஷம் கடன் வாங்கி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் ஜிஎஸ்டியாக ரெவன்யூவாக இன்வெஸ்ட்மெண்ட் புது ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க டேக்ஸ் கட்டுவாங்க. அப்போ வருமானம் அதிகரிக்கும். அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போயே ஆகணும். இப்போ ஆல்மோஸ்ட் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது எப்படின்னா, ஒரு நாட்டோட தமிழ்நாடு ஸ்டேட்டோட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மினிமம் இவ்வளோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதில் தமிழ்நாடு மினிமம் அதுக்குள்ளே 3% தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றாக்குறையும் பார்த்தீங்கன்னாலும் 78,000 கோடி. இந்த 10 லட்சம் கோடிக்கு டேக்ஸ் மட்டுமே வருஷம் 1 லட்சம் கோடி கட்டணும். இப்போ ஒரு 4,20,000 கோடி பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா. இதில் இன்ட்ரெஸ்ட் 10% போடுங்க. நீங்கள் பேங்க்கெல்லாம் கொடுத்தா 14 போடுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் இதில் ரிட்டர்ன் பண்ணுறது 10% போடுங்க. 10% போட்டால் வருஷம் 1 லட்சம் கோடி கடனை திருப்பி செலுத்துறதுக்கு போயிடுது. அப்போ 4 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 1 லட்சம் கோடி கடன் கட்டவே போயிடும். அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 3 லட்சம் கோடி வச்சு தான் மருத்துவம், கல்வி, ஹைவேஸு, பொதுப்பணித்துறை, வருவாய் எல்லா இதுக்குமே இது பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு எல்லாமே. இப்போ மேஜர் செக்டர்ஸ் மெயினான செக்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கல்வித்துறை மெயினான எஜுகேஷன், அதுக்கு தான் இருக்கிறதுலே அதிக பட்ஜெட். செகண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் காலேஜஸ், அது பெரிய துறை. அதில் நிறைய மெடிசன்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதுதான் செகண்டு பட்ஜெட்டு பெரிய இதுக்கு ஒதுக்கிறது. அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா ஹைவேவும் போர்ட்டும். அது ஒரு நாட்டோட முதுகெலும்பு ரோட்வேஸ், ரயில்வேஸ்,
அப்புறம் வந்து வாட்டர் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போனா தான் பொருளாதாரம் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு வழி இருந்தால் தான் பிஸ்னஸும் போடணும்னு நினைப்பாங்க, பிஸ்னஸும் நடக்கும், எல்லா மக்களும் எல்லா சிட்டிக்கும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஓகே. 4வது வந்து ஹோம், வீட்டு உள் இதில்னு பார்த்துக்குங்களேன், உள்துறைன்னு பார்த்துக்குங்க. 5வது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயிகளின் வெல்ஃபேருக்கு. அடுத்து 6வது பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர், பொதுப்பணித்துறை, உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக. இதுதாங்க மேஜர் ஒரு 6 செக்டருங்க. இதில் வந்து என்ன இதுன்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 44,000 கோடி வந்து ஒதுக்கிடுறாங்க. ஹெல்த் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து 23,000 கோடி, 23,357 கோடி. ஹைவேஸுக்கு வந்து 21,524 கோடி. ஹோம் புரோஹிபிகேஷன் எக்ஸைஸ் இதுக்கு வந்து 17,000 கோடி. அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸுக்கு வந்து 14,000 கோடி. அடுத்து வந்து சோசியல் வெல்ஃபேர், உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து 9,800 கோடி. இன்னைக்கு வந்து மெயினாக வந்து என்ன எது சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம மரியா வில்சன், அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. நம்ம தமிழ்நாடு சிஎம்முக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு பெருமையாக ஒரு கோட்டை போட்டு விட்டு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் பேசுகிறப்ப கூட்டிக்கலாம், இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸும் ஸ்டாலின் சார் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் இருக்குது, அந்த டேக்ஸை வந்து எல்லா வேல்யூலையும் வந்து 30% வந்து அதிகமாக வச்சு கோட் பண்ணி அந்த கமிஷனை வந்து, இதை வந்து நான் யாரையும் அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவங்க சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பேசுனதை வந்து சொல்கிறேன். அந்த 30% பணத்தை எடுத்து செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதை வந்து இப்போ வந்து அதை வந்து இங்கே பிரதிபலிக்கும் விதமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து டெண்டர் எல்லாம் கம்ப்யூட்டர் பேஸில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இருக்கிற மாதிரி எல்லாருமே சின்ன பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ், பட்டிங் இவங்கெல்லாம் வந்து இவங்க கட்சி சார்பு இல்லாமல் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறவங்க வந்து எடுக்கலாம். இதில் வந்து கார்டல் மாதிரி, மாஃபியா கும்பல் மாதிரி இவங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட், டெண்டர், அந்த அரசியல் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசி பணம் 10,000 கோடி to 15,000 கோடி வரைக்கும் சேவ் ஆகும். இதுக்கு வந்து சிஎம்க்கு நன்றி அப்படின்னு வந்து சில இதை சொல்றாரு. அடுத்து வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த ஃபுட்பாலை பற்றி, ரொனால்டோவை பற்றி, சிஎம் சாருக்கெல்லாம் சேலஞ்ச் எல்லாம் விட்டுருந்தோம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒன்று பிடிச்சதுன்னா, இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து ப்ராப்பரான க்ளீன் பண்ணுறவங்க வந்து ஒர்க்கர்ஸ் இல்லை. இப்போ நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, சில்ட்ரன்ஸ் வந்து ஒர்க் பண்ண விடுறாங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ண வைக்கிறாங்க, கூட்ட வைக்கிறாங்கன்னு. அப்படி இல்லாமல் எல்லா ஸ்கூலுக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஆயா மக்கள்னு இருப்பாங்க, அந்த மாதிரி பிரைவேட்டை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி கான்ட்ராக்ட் விட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையாலுமே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன், பாராட்டுறேன். எல்லா ஸ்கூலுக்கும் வந்து அது கண்டிப்பாக தேவை. அடுத்து வந்து இது சொன்னார், ஸ்கூலுக்கு வந்து பெஸ்ட் சூப்பர் ஸ்டூடெண்ட், சூப்பர் ஸ்கூல், ப்ரொடெக்டட் ஸ்கூல், அந்த மாதிரி வந்து ஸ்கூலை வந்து பாதுகாப்பு இது பண்ணுற மாதிரி. எப்படின்னா, இப்போவெல்லாம் முக்கால்வாசி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து வாட்ச்மேன்ஸே இருக்க மாட்டாங்க, சிசிடிவி கேமராஸ் இருக்காது, யார் வேணாலும் வருவாங்க, சரக்கடிக்கிறவங்க வந்து பாட்டில் உள்ளே போட்டு போவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ்டாக முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக முக்கியமான ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த ஸ்கூல்ஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி மோசமாக இருக்கிற கட்டடம் இதுக்கெல்லாம் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பிடி பீரியட் வந்து இப்போ வந்து வாரத்துக்கு 2 பீரியட் தான் இருக்குது. ஒன்று வந்து டெய்லியும் ஒரு மணி நேரம் வந்து ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அதுக்கான சாதனங்கள் வாங்குறதுக்கு இதுக்கும் உதவுறோம். ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு ட்ராபேக் மெயினாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்கூல்லையுமே ப்ராப்பரான கிரவுண்ட் இல்லை. கிரவுண்டு வந்து அட்லீஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பெரிய ஸ்கூலில் வந்துனாச்சு ப்ராப்பரான ட்ராக், அத்லெட்டுக்கு ஃபுட்பால் ஃபீல்டு, பேஸ்கெட் பால் ஃபீல்டு, அந்த மாதிரி வந்து இது வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எஜுகேஷன் வந்து இது பண்ணுறோம், அது மாதிரி கோச்சிங் கிளாஸஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து காலை உணவு திட்டத்தை வந்து காமராஜர் காலை மதிய உணவு திட்டத்தை வந்து பேர் மாற்றிருக்கிறாங்க, அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்புறம் வந்து ஒலிம்பிக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு இது டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி செலக்டட் ப்ரொஃபைல் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து வந்து மேஜராக வந்து என்ன சொல்லி இதில் வந்து வெல்ஃபேர் அண்ட் மேரேஜ் ஸ்கீம்ஸ் வந்து அடுத்து வந்து முக்கியமாக சொல்லியிருக்கிறாரு. என்ன வெல்ஃபேர் அண்ட் மேரேஜ் ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிற அந்த வறுமை கோட்டில் இருக்கிறவங்க பெண்கள் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு 8 கிராம் கோல்டு காயினும் பட்டு புடவையும் தரப்படும் சொல்லிடுறாங்க. இதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 500 கோடி கிட்ட வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இது வந்து பாசிபிளான்னு தெரியல, ஆனால் கரெக்டான ப்ராப்பரான முறையில் வந்து அவங்க சோசியல் ஸ்டேட்டஸை வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் பணக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து வேண்டியப்பட்டவங்க அவங்களுக்கு கொடுக்காம நியாயமான எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்து கொடுக்கணும். இது வந்து ஓகே, இது வந்து ஒரு பாசத்தில் செய்கிறது, ஒரு அன்பளிப்புன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தை வந்து ஆல்மோஸ்ட் 53% வந்து தமிழ்நாடு மக்களில் 53% ஆஃப் குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறக்குது. அந்த குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் வந்து 1 பவுண்டில் 1 கிராம் தங்க மோதிரம் போடுறேன் அப்படின்னு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சொன்னது அண்ணன் சீருக்கு வந்து 8 கிராம் மேரேஜ் ஆகும் பெண்கள், வறுமை கோட்டு கீழ் இருக்கிற பெண்களுக்கு வந்து 8 கிராம் கோல்டு காயின் ப்ளஸ் பட்டு புடவை. அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை உணவு திட்டம், அது வந்து 6லேருந்து 8 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் அதுக்கு வந்து ஒரு 710 கோடி இது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ஃபார்மர் லோன் வீவர் கடன் தள்ளுபடிக்கு வந்து ஒரு 6000 கோடி வரைக்கும் தள்ளுபடி. இது வந்து இதில் வந்து நான்ஸ் இது வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1 லட்சத்துக்குள்ள கடன் வாங்கியிருக்கணும், 75,000த்துக்குள்ள கடன் வாங்கி, இது வந்து ரொம்ப பெரிய பேசுபொருள் ஆச்சு. அந்த இது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து விதவைகள், டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள், அவங்களுக்கு அந்த மாதிரி பெண்கள் அவங்களுக்கெல்லாம் இலவசமாக ஆடு மாடு வழங்கும் திட்டம் அதுவும் அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஆல்ரெடி இருந்துச்சு, இதுவும் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் லேப்டாப்புக்கு வந்து ஒரு 2000 கோடி இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வித் ஹெல்மெட்டு, மாடர்ன் சைக்கிள் வித் வாட்டர் பாட்டிலோட தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் தான், லேப்டாப்பு, சைக்கிள். இதுக்காகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலாம். ஏன்னா நானே அப்படி படிச்சிருக்கலாம்னு யோசிக்கிறேன். லேப்டாப்பு, சைக்கிளு காசு இல்லாமல் ஃப்ரீயாக படிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஏஐ சிட்டி அறிமுகம். இப்போ வந்து எப்படி கம்ப்யூட்டர் லைப்ரரி மாதிரி ஏஐ டெக்னாலஜி உள்ள லைப்ரரி மாதிரி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து 1000 எலக்ட்ரிக் பஸ் வந்து வாங்க போகிறாங்க. கவர்மெண்ட்டுக்காக வந்து 1000 எலக்ட்ரிக் பஸ் வந்து சென்னைக்காக, அதுவும் ஏசி பஸ்ஸு 1000 பஸ்ஸு வாங்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கும் பரவாயில்ல தான். அடுத்து வந்து சிங்கப்பெண் அதிர திட்டம், அப்புறம் வந்து நார்காட்டிக்ஸு, போதைப்பொருள் தடுப்புக்கு அதுக்கு தனி. அடுத்து வந்து மெச்சூர் இது குழந்தை பெற்றவங்களுக்கு, அதுவும் இல்லாமல் முதியோருக்கு வந்து சேஃப் ஹவுசஸ். அடுத்து வந்து ஏஐ டிராஃபிக் சிஸ்டம் எல்லாம் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க மெயின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா உதவித்தொகை எல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி இது பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து படித்து முடிச்சுட்டு வேலை எடுக்கலாமல் இருக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் கம்பெனி வந்து அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒர்க் ஷாப்ஸு, டிகிரி, டிப்ளமோஸ் இது பண்ணி தொழில் முனைவோர் அந்த தொழிற்பயிற்சி கூட மாதிரி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் சில உதவியும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் பாராட்டக்கூடிய விஷயம்தான். அடுத்து வந்து நதி நீர், இப்போ வந்து குளம் குட்டையை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நதியை இணைக்கிறதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி அப்புறம் வந்து கிராமப்புறங்களில் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்காக வந்து ஆல்மோஸ்ட் 2000 கோடி அந்த மாதிரி ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஏகப்பட்ட இது மற்றதெல்லாம் சைட் பை இதுதான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரோடு, ஹெல்த்து, எஜுகேஷனு, அப்புறம் வந்து மலைவாழ் மக்கள் அவங்க அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ் இது பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லோன் ஃபார் பிஸ்னஸ் இதுக்கு, அப்புறம் அதுக்கான ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து எதிர்கட்சி என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெருசாக ஒன்றும் புதுசு இல்லை, இது வந்து ரியல் மாடல் அரசு இல்லை, ரியல் மாடல் அரசு. ஆல்ரெடி நாங்கள் பண்ணதவே பேர் மாற்றி இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து வழக்கமாக இது வந்து எந்த பார்ட்டி வந்தாலும் இது நடக்கிறதா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து 2500 கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் இடம்பெறல. அது இல்லாமல் வேலையில்லா இளைஞருக்கு வந்து 4000 தரேன்னு சொன்னீங்க, அது பண்ணல. இந்த மாதிரி சொன்னீங்களே செஞ்சீங்களா அந்த மாதிரி எல்லாம் கேட்டேன். சிலிண்டருக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து வரிசையாக இது வந்து கான்ட்ரவர்சி இருக்கிறது தான். இதில் வந்து எனக்கு என்ன பாராட்டணும் என்ன இதுன்னா, கொடுக்குற கமிட்மெண்ட் இனிமேல் கம்மியாக கொடுத்துங்க, பேச்சு வராமல். மக்களுக்கு வந்து அதான் ஆசை தான், நிறையா சிலிண்டர் வரணும், மாதம் 2500 வரணும், பொங்கல்னா காசு வரணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் எல்லாமே பண்ண முடியாது இல்லைங்களா. அந்த பட்ஜெட் எவ்வளவோ அதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லாமே ஒதுக்கணும். நம்ம வாக்குறுதி கொடுக்குறப்ப மாற்றி தாறுமாறாக கொடுக்குறாங்க, ஆனால் கொடுக்குறப்ப வந்து செய்கிறது கஷ்டம்தான். ஆனால் இப்போ அந்த இருக்கிற பட்ஜெட்டவே ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணால், இப்போ கரப்ஷன் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா முன்னேற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன இதுனா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எஜுகேஷனுக்கு தான் ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசி பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 44,000 கோடி கிட்ட. அது வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஸ்கூலு காலேஜஸ்ஸு அந்த மாதிரி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி சில்ட்ரன் உண்மையாலுமே டெவலப் ஆகி பெரிய இன்னும் ஆல்ரெடி போயிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களே, இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ப்ராப்பர் சிஸ்டம் ஏஐ ஸ்போர்ட்ஸுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது ப்ராப்பராக போய் மக்களை வந்து இது பண்ணணும். அடுத்து வந்து ரெண்டாவதுல வந்து ஹெல்த் கேரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் டாப் 1% வந்து ஒரு 5% மக்கள் தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாமே வறுமை கோட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 50 to 60% வந்து வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறாங்க. இப்போ குழந்தை பிரசவம் நடக்கிறது 53% வந்து இதுக்கு இது கவர்மெண்ட் இதில் தான் பிறக்கிறாங்க. அதனால வந்து ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். அவங்க சமூக சேவை தான், அவங்களும் ஏர்ன் பண்ணணும் தான். பட் வந்து ஏழை மக்களை வந்து குறைந்த கருத்தில் கவனித்து அது வந்து ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணி நல்லா மெடிசன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிவர் மேனேஜ்மெண்ட், அந்த கூட்டு வடிகால், ரிவரை இணைக்கிறது, ரிவரை க்ளீன் பண்ணுறது, வேஸ்ட்டை குளத்தில் போடாமல், அடுத்து வந்து சென்னையில் வந்து ரிவரை சுத்தம் பண்ணுற பணி, அந்த மாதிரி க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அடுத்து வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து லோன் வந்து ரொம்ப டிசாஸ்டர்னால் தள்ளுபடி பண்ணலாம். நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்காக தள்ளுபடி பண்ணுறது வந்து எனக்கு அக்செப்டபிளான்னு தெரியல. ஆனால் அக்செப்டபிள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அடுத்து வந்து ரோட்வேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ரோட்ஸு எல்லாமே எல்லா ஊர் சிட்டிக்குள்ளே வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து இதில் வந்து பஸ் ஸ்டாண்டும் அடங்கும். பஸ் ஸ்டாண்டு க்ளீனாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா மக்கள் வந்து கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் பிளேஸில் குடிக்காமல் இது மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து ஓவரால் பட்ஜெட் வந்து இவ்வளோதான், குறிப்பிட்ட அளவு தான் அமௌண்ட் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செலவு பண்ணணும். நம்ம சொல்கிறோம் மக்களுக்காக ஆசை காட்டி சொல்கிறோம், பண்ணுறதை வந்து ப்ராப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மக்களோட கருத்தும். அந்த இலவசம் கூட எங்களுக்கு இந்த எஜுகேஷன், இந்த ஹெல்த் கேர், அடுத்து வந்து இன்ஃப்ரா பண்ணுறது வந்து தேவையான இன்ஃப்ரா, ரோடு, அது இதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா ப்ராப்பராக சொன்ன மாதிரி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து செல்வன் ஷோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட இன்சைட்டு. நமக்கு தெரிஞ்ச அளவு சொல்லிட்டேன். அதனால் நன்றி, வணக்கம், பாய்.